அனைத்து அன்பு கலந்த வணக்கம். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் வருகை புரிந்த அனைத்து மாநில மாவட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும், அன்பு குழந்தைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மிகச்சிறந்த முறையில் இந்த ஏற்பாடை செய்து கொடுத்த மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும், திருமதி மஞ்சுளா ஆசிரியர் அவர்களுக்கும், திரு உதயகுமார் ஆசிரியர் அவர்களுக்கும், திரு ராம்குமார் ஆசிரியர் அவர்களுக்கும், திரு பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். கிட்டத்தட்ட ஒரு 32 மாவட்ட பொறுப்பாளர்களும் 5 மாநில பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். சில நிர்வாகிகளால் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வர இயலவில்லை என்ற காரணத்தை தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் நடந்த அனைத்து விஷயங்களையும் நாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மை பலர் பின்தொடர்ந்து வருவது நமக்கு ஒரு வியப்பாக அப்படின்னா நம்ம பார்க்கல. நிச்சயமா நம்ம முன்னோக்கி போறோம்ங்கிற ஒரு பார்வை தான் நான் பார்க்குறேன். நம்ம என்ன செய்யறோமோ அதை இன்னொரு அமைப்பு செய்யறாங்க அப்படின்னா நம்ம சரியா தான் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில ஆகச்சிறந்த முன்னெடுப்புகளை நாம் எடுத்து வரோம். மேலும் நமது குழுவை விரிவுபடுத்த இன்ஸ்டாகிராம் ஒரு குழு ஏற்படுத்தியிருக்கோம், ஃபேஸ்புக்ல ஒரு குழு இருக்கு. புதியதாக கிட்டத்தட்ட ஒரு 4500 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில வாகை சுடுவோம் 3.0 என்ற ஒரு புதிய குழுவை உருவாக்கியுள்ளோம். இதுல புதிதாக இணையக்கூடியவர்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வாட்ஸ்அப் எண் அதை மட்டும் அந்த குழுவில் நீங்கள் பதிவிட வேண்டும். ஏற்கனவே பதிந்துள்ள அல்லது ஏற்கனவே உள்ள ஆசிரியர்கள் இணைய வேண்டாம். அதை நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இத்தனை ஆண்டு காலம் 2 வருஷமா என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம், சட்டமன்றத்தில் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானங்கள், சட்டமன்றத்தில் நமக்காக பேசிய குரல்கள், பத்திரிகை வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக தலைவர்கள் பேசியது, முதலமைச்சர்களுக்கு அறிக்கைகள் கொடுத்தது, இது அனைத்தையும் இனிமேல் நாம் பதிவேற்றம் செய்வோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் இருந்து போராட்ட களத்தில் வர முடியாதவர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, சமூக வலைதளங்களை உங்களுடைய ஒரு நாளில் அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்க இதுக்காக செலவு பண்ணா போதும். வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இது ஒரு நியாயமான போராட்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாம ஏதோ ஒரு தேர்வை மட்டும் எழுதிவிட்டு ஒரு முறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்று விட்டு எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கல. அப்படி கேட்கிறவங்கள நம்ம தவறுன்னு சொல்லலை. அதையும் தாண்டி பலமுறை தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசாணை 149 ஏற்றுக்கொண்டு, கடினமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் அந்த உண்மைத்தன்மையை அரசாங்கம் அறிவித்த அந்த அரசாணையை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையில மீண்டும் ஒரு தேர்வுக்கு வயது, பொருளாதார சிக்கல், குடும்ப சிக்கல், மன உறுதி இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த தேர்வை நாம அணுகிறோம். ஆனால் அரசாங்கம் முறையான தேர்வு நடத்தல. சொற்ப காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது. இருப்பினும் அந்த தேர்வில தமிழ் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்று அதன் வாயிலாக நியமன தேர்விலும் குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய நாம் கிட்டத்தட்ட 21,515 ஆசிரியர்கள் தமிழ்நாடு எங்கும் விரவி இருக்கிறோம். ஆங்காங்கே அவர்களுக்கு உண்டான பணியை பல்வேறு மாவட்டங்கள்ல, பல நாடுகளுக்கு கூட போயிருக்கீங்க, கூலி வேலைக்காக போயிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கூலி வேலைகள் இருப்பீங்க, ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல இருப்பீங்க, வேலையே இல்லாம கூட இருப்பீங்க, அடிமைத்தனத்திலும் அடிமையாக கூட சிலர் பல்வேறு பணிகளில் இருப்பதாக தெரிய வருகிறது. தற்காலிக ஆசிரியர்களாக கூட இருந்துட்டு வரோம். இப்படி இருக்கிற சூழல்ல நான் இங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப நாள் நம்ம இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு இருந்தாலும் நம்ம சொல்றோம். இந்த குழுவில் நீங்கள் இணைய வேண்டும், இணைந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அது முதன்மையான நோக்கம். இருந்தாலும் இந்த தகவலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது 2013 இருந்து 2024 வரை பேப்பர் 1, அதாவது பிரைமரி ஸ்கூல் தொடக்க பள்ளிக்கு 1 to 5க்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுடைய எண்ணிக்கை 68,000, சுமார் 68,000 வச்சுக்கோங்களேன். நான் ஒரே ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். பலர் பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த 2024 சொற்பமாக, பாதிக்கும் குறைவாக 27,000 ஆசிரியர்கள் தான் இந்த தேர்வுல கலந்துக்கிறாங்க. அந்த 27,000 ஆசிரியர்கள் ஒரு 1,400 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்க.
ஒரு 2400 போஸ்டிங்ஸ் போடப்படுது. மீதமுள்ள ஆசிரியரோட எண்ணிக்கை தான் ஒட்டுமொத்தமாக இருக்குது. 30,000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் இருக்கு. அதனால நாங்க நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கோம். பல தலைவர்கள் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஏன் மதிப்புக்குரிய மாண்புமிகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீண்ட அறிக்கை கொடுத்திருக்காங்க. மாண்புமிகு திருமாவளவன் அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காங்க. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் துரைவைக்கு அவர்கள் கொடுத்திருக்காங்க. முக்கியமாக சிபிஐ, சிபிஎம் போன்ற மக்களுக்காக இயங்கக்கூடிய கட்சிகள் அறிக்கைகள் வாயிலாக, போராட்டங்கள் வாயிலாக ஆதரவு நிலைப்பாடோடு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் இருக்கும் பொழுது நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். 68,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. 27,000 ஆசிரியர்களும் எழுத வந்திருக்காங்க. ஒரு 42,000 ஆசிரியர்கள் இதுல ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அதுல ஒரு 4-5,000 பேருக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வேற துறைக்கு போயிருக்கலாம். ஆனா ஒரு 30,000 ஆசிரியர்களை இந்த தேர்வை எழுத விடாமல் தடுத்தவர்கள் யார்? அவநம்பிக்கையை கொடுத்து இந்த தேர்வை எழுத வேண்டாம்னு சொல்லி உங்களை மேனிப்புலேட் பண்ணது யார்? உங்களை மூளைச்சலவை செய்தது யார்? உங்களை இந்த தேர்வை எழுத விடாமல் தடுத்தது யார் என்ற கேள்வியை இந்த குரல் பதிவு வாயிலாக நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்களே உங்க மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. ஏன் இந்த தேர்வு நீங்க எழுதாம போனீங்க? உங்களை யார் தடுத்தா? குறைந்த காலி பணியிடம் தான். ஆனாலும் போட்டியிட்டு இருந்தால், எல்லோரும் சேர்ந்து இணைந்து போராடி இருந்தால் இது எவ்வளவு பெரிய போராட்டமா மாறி இருக்கும். ஒரு தேர்வை நீங்க அரசாங்கம் அறிவித்த பிறகு அதை நீங்க பாய்காட் பண்றதை விட அந்த தேர்வையும் எழுதி மீண்டும் உங்களுடைய தகுதியை நிரூபித்திருக்கும் பொழுது இந்த வலுவான ஒரு கூட்டமாக இது மாறி இருக்கும். ஆனால் ஆதாயம் தேடும் சிலர் இந்த தேர்வை எழுதிவிட்டு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க தேர்வு எழுத வேண்டாம்னு உங்களை சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க, உங்களை எந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க நல்லா உற்று கவனிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இது நான் எதிர்ச்சியா சொல்றேன். ஏன் இத்தனை பேர், 10,000 பேர் எழுதல? இத்தனை வருஷம் பாடுபட்டுட்டு ஏன் இந்த ஒரு தேர்வை எழுதலங்கிற ஒரு ஒரு நோக்கத்துலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். அது நீங்களே பர்சனலா நீங்களே அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி நாம கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம அடுத்தது என்னென்ன செய்ய வேண்டும், நம்மளோட நோக்கம் என்ன? எனக்கும் பணி எல்லோருக்கும் பணிங்கிற மாபெரும் ஒரு சித்தாந்தம். எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா போதாது, என்னோடு பயணிக்கிற, என்னோடு இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள், தம்பி தங்கைகள் அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டுள்ள, அதாவது மாற்றுத்திறனாளியாக கிட்டத்தட்ட ஒரு 1,500 ஆசிரியர்கள் இருக்காங்க. பெண் ஆசிரியர்கள் சுமார் ஒரு 15,000 பெண் ஆசிரியர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதுக்காக தான் இந்த குழு செயல்படுகிறது. அதனால்தான் பதிவு பெற்ற அமைப்பாக நாம் மாறியிருக்கோம். தமிழ்நாடு எங்கும் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் எடுத்திருக்கோம். நாம் துவங்கிய காலகட்டம் 2 ஆண்டு காலமாக இருந்தாலும் பல விஷயங்கள் நாம் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பலர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா நாம செய்யற செயல்படதான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை பார்த்துதான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்கிறத உங்க கருத்துக்கே நான் விடுறேன். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நாம என்ன பண்ண போறோம்னா, பல்வேறு கூட்டங்கள்ல, பல்வேறு போராட்டங்கள்ல, பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள்ல நம்ம பல தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒட்டுமொத்த தீர்மானத்துக்கும் இறுதி வடிவம் கொடுத்து ஒரு புத்தக வடிவத்துல சுமார் ஒரு 2,000 புத்தக வடிவத்துல ஒரு மனு தயாரிக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட சுமார் 50லிருந்து 100 புத்தகங்கள் கொடுக்கப்படும். அமைச்சர் பெருமக்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 233, இன்னைக்கு டெபிஷியன்சியா இருக்கிறது 230ன்னு வச்சுக்கோங்க, 230 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நேரடியாக இதை வழங்கி வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிச்சயமாக ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும். அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எழுச்சி மிக்க ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளமையான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், சாதாரண ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிச்சயமாக இதை பார்ப்பார். ஏற்கனவே 2-3 முறை சந்திச்சிருக்கோம். ஆலோசனையில் ஈடுபடுவதாக சொல்லியிருந்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல கூட கலந்துக்கிட்டோம். ஆனாலும் அது ஒரு மன வருத்தம் தான் இருந்தது. நேரடியாக எங்களோட கருத்து தெரிவிக்காம ஒரு மனு வடிவில் தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது. ஆனாலும் அதற்கடுத்து பல்வேறு விஷயங்கள் நான் ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா அதை நோக்கி ஃபாலோ பண்றது, அந்த விஷயத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சி பண்றது, இந்த ஈடுபாடுலாம் பண்ணிட்டு இருக்கிறதால பல முன்னெடுப்புகளை, ஏன் முதலமைச்சர் சந்திப்பதற்கான முன்னெடுப்பும் போயிட்டு இருக்கு, அதையும் நம்ம சொல்ல முடியாது. சந்திச்சுட்டு நம்ம சொல்லுவோம், என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். காலம் பதில் சொல்லும். அதற்கான காலம் கூடி கொண்டிருக்கிறது. எனவே சுமார் அந்த புத்தக வடிவில் இருக்கக்கூடிய மனுவை அளிக்க போறோம். 50,000க்கு மேற்பட்ட உங்களுக்கு நோட்டீஸ் நாங்க தயார் பண்றோம். அந்த மனு அடிப்படையில ஒற்றை பக்கம் கொண்ட நோட்டீஸ் கொடுப்போம். அந்த நோட்டீஸை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுமார் ஒரு 2,000 நோட்டீஸ்
பத்திரிகைகள்ல நீங்க வந்து கொடுக்கணும். ஒரு முக்கியமான நாளிதழ்ல மாவட்டந்தோறும் 2000த்துக்கும் மேற்பட்ட அல்லது 5000த்துக்கும் மேற்பட்ட நோட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். அதுல QR கோட் இருக்கும், போன் நம்பர் இருக்கும். எல்லோருமே இணைக்கதான் இந்த திட்டம். இது ஒரு மாபெரும் ஒரு மக்கள் இயக்கமாக, கல்வி புரட்சிக்கான கல்வி இயக்கமாக தான் இது இருக்கும். நாம அரசு பணி நாம கேட்கறதெல்லாம் தாண்டி இது ஒரு கல்வி இயக்கமாக இருக்க வேண்டும். காரணம், நாம் எத்தனையோ தீர்மானங்கள்ல கொண்டு வந்திருக்கோம். பள்ளிக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியோட சேர்த்து எங்களுக்கு ஆசிரியர் பணி கொடுன்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அதை இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து கொண்டு நிறைய இப்ப பட்ஜெட்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக விரைவில் வந்து பணி நியமனம் இருக்கும். எத்தனையோ நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2013 இருந்து ஒற்றை தேர்வு எழுதியவர்களும் உண்டு, பல தேர்வு எழுதியவர்களும் உண்டு. அந்த அடிப்படையில நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மக்கள் இயக்கமாக, ஒரு ஒரு குடும்ப இயக்கமாக நாம் இதை மாற்ற வேண்டும். அதற்காக வீட்டில் இருந்து என்னால் வர முடியல சார், டிராவல் பண்ண முடியல, உடல்நிலை சரியில்லை, வேலையில் இருக்க, பெற்றோர்கள் ஒத்துழைக்கல, குடும்பம் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருக்கிட்டையுமே உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கும். உங்களுக்கான தகவலை PDF வடிவில் நாங்களே தரோம். நீங்க நல்லா படிச்சு பாருங்க, நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கான்னு பாருங்க. நாம இந்த ஒரே ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்க. இன்னும் இருக்கக்கூடியது 2 முதல் 4 மாதம் மட்டும்தான் இருக்கு. வர டிசம்பர் மாதம் வரைக்கும் மட்டும்தான் ரொம்ப துரிதமா இருக்க முடியும். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதற்குள்ள ஒரு நல்ல தீர்வு எட்டும் என்ற ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்கு, நல்ல எண்ண ஓட்டம் இருக்கு, அரசுக்கும் அந்த எண்ணம் இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே வருகின்ற, நாம் இப்ப சொல்ல போறது கூட திரும்ப யாராவது செய்யறதுக்கு தயாராகுவாங்க. செய்தாலும் தப்பில்லை, ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, ஒவ்வொருவருக்கும் இது உரிமை உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு பண்ண விரும்புறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டத்துல நீங்க தீர்மானம், உங்களோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது BO அலுவலகம் மூலியமா இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர் வழியாக நாம் கொடுக்கக்கூடிய PDF வந்து படிச்சு காட்டி, இத்தனை பாதிப்பு இருக்கு, என்னுடைய கிராமம் என்னுடைய பள்ளி, அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. என்னுடைய கிராமத்துக்கு, என்னுடைய பள்ளிக்கு நான் படிச்சிருக்கேன், இத்தனை தேர்வு எழுதியிருக்கேன், என் கிராமத்தை காப்பாற்ற, என் கிராமத்தின் கல்வியை ஊக்குவிக்க நான் அரசு பணியில் சென்றால் நான் நிச்சயமா நல்லா இந்த கிராமத்தை வந்து ஒரு முன்னோக்கு பாதையில வருவேன். அதனால இந்த கிராம சபை கூட்டத்துல எங்களோட தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்கள் என்று சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேட்டு அந்த தீர்மானத்தை வந்து போட்டோ நகல் எடுத்து நீங்க உங்க சார்ந்த மாவட்டத்துக்கு நீங்க அனுப்பணும். இது முதல் பணி. இரண்டாவது, ஆகஸ்ட் 17ஆம் தேதி, இரண்டாவது, அதாவது கிராம சபை, என்னால கிராமத்தை விட்டு வெளியவே வர முடியாதுன்னா முதல்ல கிராம சபை கூட்டத்துல உங்களோட தீர்மானத்தை கொண்டு வாங்க. இரண்டாவது, ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மண்டே பெட்டிஷன் கலெக்டர் அலுவலகத்துல வாங்குவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மண்டே பெட்டிஷன் அப்போ நீங்க போயிட்டு நிச்சயமாக உங்களுடைய கலெக்டர், அதாவது ஆட்சியாளர்கிட்ட நீங்க போயிட்டு அந்த நம்ம கொடுக்கக்கூடிய PDF மனு வடிவில் நீங்க வந்து அங்க முன்பதிவு வாங்கி ஒரு ரசீது கொடுப்பாங்க. அதன் வழியாக ஆட்சியருக்கு நீங்க வந்து அந்த மனு வந்து கொடுக்கணும். இது ரெண்டும் வந்து யார் பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல கிராமத்திலே இருக்கேன் சார், என்னால வர முடியாது அப்படிங்கிறவங்க கிராம சபை கூட்டத்திலையும், என்னால் பயணிக்க முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சமாக ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சமா நான் சொல்றேன், ஒரு 5 பேர் போங்க, ஒரே ஒரு மனுவை கொண்டு போங்க. போயிட்டு இந்த மாதிரிதான் விஷயம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கும் உங்களுடைய மாவட்ட கல்வி வளர்ச்சி அலுவலர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் DEO கொடுங்க. CEO கிடையாது, DEO கலெக்டருக்கும் 2 மனு மட்டும் நாம கொடுக்குற PDF ஜஸ்ட் ஒரு 5 ரூபா செலவு பண்ணி ஒரு ஜெராக்ஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. மற்றதெல்லாம் மாநிலம் தோறும் பயணிக்கக்கூடிய வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே சொல்லது போல 5000 உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கப்படும். அதற்கு மாவட்ட நிர்வாகிகள் வந்து பொறுப்பெடுத்துட்டு அதை வந்து நிச்சயமாக ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் கொடுக்க போறாங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக 24ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் நமக்கான கவனஈர்ப்பு தீர்மானத்தில் நிச்சயமாக சொல்றேன், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நல்ல பதிலை அளிப்பார். அதற்கு நீங்க இதெல்லாம் செய்யணும், அதற்கு முன்பாகவே இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னும் பல முக்கிய முன்னேற்பாடுகள்லாம் இருக்கு, அதை போன்ல சொல்ல முடியாது. ஏன்னா பல ரெஸ்ட்ரிக்ஷன் நாம இப்ப நமக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். காரணம், பல விஷயங்கள் வெளியே போகும்போது அதை பின்தொடர்ந்து அது போலவே செய்து இருட்டடிப்பு வேலை, இது யாரு செஞ்சாங்கன்னே தெரியாத அளவுக்கு பரவலாக நம்மை ஒடுக்க ஒரு 10 அமைப்பு இருக்குன்னு கூட வச்சுங்களேன். ஒரு 4-5 பேர் அப்படியே இதை வந்து அதாவது ஒரே மாதிரியா எல்லாமே ஒண்ணுதாங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. நான் இப்பயும் சொல்றேன், எல்லாரோட போராட்டமும் நியாயம்தான். ஆனால் நம்ம போராட்டம் இது ஒரு வேற வழி. இதை டைவர்ஷன் பண்றது வேலையெல்லாம் சிலர் வந்து ஈடுபடுறது
மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட ஸ்டைல்ல, உங்களோட பாணியில நீங்க செய்யணும். அது உங்களோட உரிமை. அது நீங்க செய்யுங்க. யாரும் தடுக்கல. உங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் தான் சொல்றேன். உங்களோட முயற்சி உங்களோட முயற்சியில வெற்றி பெறட்டும். எங்களுடைய முயற்சி எங்களோட முயற்சியில வெற்றி பெற வேண்டும் என எடுத்து சொல்றேன். மேற்கண்ட தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். அதுபோல அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களோட உறவினருக்கு என்னென்னலாம் நாங்க குடுக்குறோமோ, அது ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணா போதும். அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. Facebookஅ பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க Twitterஅ பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் உங்களோட அக்கவுண்ட் இருக்கு. இந்த இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் பயன்படுத்த முடியலன்னா, குறைந்தது ஒரு 2 மாத காலம் மட்டும் இதை பயன்படுத்தி விட்டு, வேண்டாம் என்றால் நீங்க மீண்டும் 2 மாதத்துக்கு அதுக்காக நீங்க டெலீட் கூட பண்ணிக்கலாம். பட் நமக்கு இருக்கிற டைம் இந்த 4 மாதம் மட்டும் தான் பயன்படுத்திக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.